அவங்க இப்ப புதுசா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஆனா அந்த கோயில அரசாங்கம் கட்டல. தயவுசெய்து தெளிவா தெரிஞ்சுங்க. அது ஒரு தனியார் ட்ரஸ்ட் மூலமா கட்டி இருக்கிறாங்க. அது அரசாங்க கோயில் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற HRNC டிபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. அந்த ட்ரஸ்டுக்கு 3000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ட்ரஸ்டுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கலாம், வாங்கினாலும் அதுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 8000 கோடி ரூபாய் வரப்போகுது. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய கோயில்கள், மற்ற மாநிலத்தில் இருக்க கோயில் எல்லாம் அந்த ட்ரஸ்டுக்குள்ள கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 2 கோயிலை குறி வைக்கிறாங்க. இப்பவே சொல்றேன், கவனமா கேட்டுங்க. 2 கோயிலை குறி வைக்கிறாங்க. இதை பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்னு ராமேஸ்வரம் கோயில், இன்னொன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த 2 கோயிலையும் இங்க இருந்து எடுத்து அந்த ட்ரஸ்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாக்குறாங்க. அந்த ட்ரஸ்டுக்குள்ள போய், தனியார் ட்ரஸ்ட், அது அரசாங்க ட்ரஸ்ட் கிடையாது, அது அமைச்சர் கிடையாது. இங்க இருக்கிறாரு சேகர் பாபு மாதிரி அதுக்கான அமைச்சர் எல்லாம் கிடையாது. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த கோயில்ல எப்படி நடத்துறதுன்றது அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, என்ன முறையில வழிபாடு நடத்தணும்ன்ற இந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யார் கோயிலுக்குள்ள வரலாம், யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலை சுத்தி யார் கடை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த சமுதாயத்தினர் தான் கடை வச்சுக்கலாம், இந்த புலால் உண்பவர்கள் அங்க கடை வைக்க கூடாது, இவங்க தான் அங்க கடை வைக்கலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்புறம் கடைக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகள்ல யார் இருக்கலாம்ன்றது முடிவு பண்ணுவாங்க. இது எப்படின்னா, மீண்டும் மனுசாஸ்திரப்படி என்னென்ன நடந்ததோ அந்த நிலைக்கு தள்ளப்படுவோமே தவிர, இங்க நடந்த சமுதாய நீதி எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும்.